This sermon, God of this Evil Age, was delivered on Sunday morning, August 1st, 1965 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி ஞாயிறு காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் காட் ஆஃப் திஸ் ஈவில் ஏஜ், இப்பொல்லாத காலத்தின் தேவன் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Notice how beautiful the scriptures tie themselves together in every age. Notice now. ஒவ்வொரு காலத்திலும் வேத வாக்கியங்கள் தாமே எவ்வளவு அழகாக இணைகின்றன என்பதை கவனியுங்கள். இப்பொழுது கவனியுங்கள். And when the church world would not have the word of God to rule over them, they accepted a murderer, Barabbas. சபை உலகம் தங்களை ஆளுகை செய்ய தேவனுடைய வார்த்தையை கொண்டிருக்காத போது அவர்கள் பரபாஸ் என்ற ஒரு கொலைக்காரனை ஏற்றுக்கொண்டனர். What did this do? It exalted Satan, the god of this evil age, to the place that he's always wanted. இது என்ன செய்தது? அது இந்த பொல்லாத காலத்தின் தேவனாகிய சாத்தானை அவன் எப்பொழுதும் விரும்பப்படும் இடத்திற்கு உயர்த்தினது. Now listen, for Satan is not spoke of as a god of any other age but this age. He wasn't spoke of the god of the age of Noah. இப்பொழுது கவனியுங்கள். ஏனென்றால் சாத்தான் இந்த காலத்தை தவிர வேறெந்த காலத்திலும் ஒரு தேவனாக கூறப்படவில்லை. அவன் நோவாவின் காலத்து தேவனை குறித்து கூறப்படவில்லை. He wasn't spoke of the god of the age of Moses, the god of the age of Elijah, but this evil age. He is the, oh, don't miss it. அவன் மோசேயின் காலத்து தேவன், எலியாவின் காலத்து தேவன் என்று கூறப்படவில்லை. ஆனால் இந்த பொல்லாத காலத்தில் அவன், அதை தவறவிடாதீர்கள். He is the God of this evil age, worshipped by millions and billions of people, and they don't know it. அவன் இந்த பொல்லாத காலத்தின் தேவனாயிருக்கிறான். கோடிக்கணக்கான ஜனங்களால் ஆராதிக்கப்படுகிறான். அவர்களோ அதை அறியவில்லை. But let's let the scripture uncover him this morning, and let's see, then you'll know. Let the scripture. ஆனால் இன்று காலையில் வேத வாக்கியத்தின்படி அவர் வெளிப்படுவதை நாம் பார்ப்போம். அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். வேதம், as in the meetings of discernment, when the Holy Spirit gets among his word and he calls out this man and says, you have no business living with this other woman. பகுத்தறிதலின் கூட்டங்களில் நடந்தது போல பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தையின் மத்தியில் வரும்போது அவர் இந்த மனிதனை அழைத்து, இந்த மற்ற ஸ்திரீயோடு ஜீவிக்க உனக்கு வேலை இல்லை. What did you do that for 10 years ago when you run off with that man's wife? What's he doing? Uncovering him, exposing Satan. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நீ அந்த மனிதனுடைய மனைவியோடு ஓடிப்போன போது நீ எதற்காக அதை செய்தாய் என்று கேட்டார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவனை வெளிப்படுத்துதல். அந்த மனிதனை கட்டி வைத்துள்ள, it's got the man bound, or the woman living with some other woman's husband, or the sins that they've done, the things that they have done. What does it do? Exposing. பிசாசை அல்லது வேறொரு ஸ்திரீயின் கணவனோடு வாழும் ஸ்திரீயை அல்லது அவர்கள் செய்திருக்கிற பாவங்களை, அவர்கள் செய்திருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அது என்ன செய்கிறது? அவரை வெளிப்படுத்துகிறது. The doctors take instruments and try to find what's wrong. They can't do it. We can't tell. But then the Holy Spirit comes out and reveals what he is and exposes him. See? மருத்துவர்கள் கருவிகளை எடுத்து என்ன கோளாறு என்று கண்டறிய முயற்சிக்கின்றனர். அவர்களால் அதை செய்ய முடியாது, நம்மால் கூற முடியாது. ஆனால் அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வெளியே வந்து அவன் என்னவா இருக்கிறான் என்பதை வெளிப்படுத்தி அவனை வெளிப்படுத்துகிறார். பார்த்தீர்களா? That's what the word of God is. It is a light that shines in darkness. தேவனுடைய வார்த்தையும் அப்படித்தான் உள்ளது. அது இருளில் பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சம். And when you take a noise in the room, it sounds mysterious. A bunch of something working, and you don't know what it is. Turn on the light quickly. நீங்கள் அறையில் ஒரு சத்தத்தை கேட்கும் போது அது ரகசியமாக துணிக்கிறது. ஏதோ வேலை நடக்கிறது. அது என்னவென்று உங்களுக்கு தெரியாது.
விரைவாக விளக்கை பிரகாசிக்க செய்யும் போது Crickets, roaches, they are children of the darkness. And when the light flashes, they scatter away. செல்வண்டுகளும் கரப்பான் பூச்சிகள் அவைகள் இருளின் பிள்ளைகளாய் இருக்கின்றன. வெளிச்சம் பிரகாசிக்கும் போது அவைகள் சிதறி ஓடுகின்றன. They went out from us because there wasn't of us, the Bible says. See? They cannot live in the light of the world, for the God of heaven has sent his light in this last day. வேதம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஏனென்றால் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை என்று கூறியுள்ளது. பார்த்தீர்களா? அவர்களால் உலகத்தின் வெளிச்சத்தில் வாழ முடியாது, ஏனெனில் பரலோகத்தின் தேவன் இந்த கடைசி நாட்களில் He might lighten the path for his children, that they might not walk in darkness and stumble, but they might walk in the light of the shining of Jesus Christ, the same yesterday, today, and forever. Amen. தம்முடைய பிள்ளைகளுக்காக பாதையை வெளிச்சமாக்கும்படிக்கும் தம்முடைய பிள்ளைகள் இருளில் நடந்து இடராதபடிக்கு தம்முடைய ஒளியை அனுப்பி இருக்கிறார். ஆனால் அவர்கள் நேற்றும் இன்றும் என்று மாறாத இயேசு கிறிஸ்துவின் பிரகாசிக்கும் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். ஆமென். Notice, Satan not called the God of any other age but this age. It was his ambition to be like God from the very beginning. கவனியுங்கள், சாத்தான் இந்த காலத்தை தவிர வேறெந்த காலத்திலும் தேவனாக அழைக்கப்படவில்லை. ஆதியில் இருந்தே தேவனைப் போல் இருக்க வேண்டும் என்பதே அவனுடைய லட்சியமாயிருந்தது. Let's read that. We just take a time. Let's go back to, let's see, I got it wrote down, Isaiah 14. Let's go back here to Isaiah 14 just a minute and see what God says. நாம் அதை படிப்போம். நாம் நம்முடைய நேரத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் திரும்பிச் செல்வோம். பாருங்கள், நான் அதை எழுதி வைத்துள்ளேன். ஏசாயா 14. நாம் ஒரு நிமிடம் ஏசாயா 14ஆம் அதிகாரத்துக்கு திரும்பிச் சென்று தேவன் என்ன கூறினார் என்று பார்ப்போம். The God, what Satan did. Isaiah 14:12 and 14. Notice. தேவன் சாத்தான் என்ன செய்தான்? ஏசாயா 14:12 மற்றும் 14 கவனியுங்கள். How art thou falling from heaven, O Lucifer, son of the morning? How art thou cast down to the ground, which did weaken the nations? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழவெட்டப்பட்டாயே. For thou hast said in thine heart, I will ascend into heaven. I will exalt my throne above the stars of God. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். Sons of God now. And I will set also upon the mount of the congregation in the side of the north. இப்பொழுது தேவனுடைய புத்திரர் வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். It was Satan's ambition to be worshipped like God. He took two-thirds of the stars of heaven, ascended himself above those stars and preached to them and deceived two-thirds of them. You see it? All right. Notice, that's his ambition. தேவனைப் போல ஆராதிக்கப்பட வேண்டும் என்பது சாத்தானின் லட்சியமாய் இருந்தது. அவன் வானத்து நட்சத்திரங்களில் 2 பங்கு, 2 பாகத்தை எடுத்துக்கொண்டான். அவன் அந்த நட்சத்திரங்களுக்கு மேலாக ஏறி அவர்களுக்கு பிரசங்கித்து அவர்களில் 2 பங்கினரை வஞ்சித்தான். நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்களா? சரி, கவனியுங்கள். அதுவே அவனுடைய லட்சியமாய் உள்ளது. And now he is ready with his careful, selected, educated bride by his own knowledge. See? எப்பொழுது அவன் தன்னுடைய சொந்த அறிவினால் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட படித்த மணவாட்டியோடு ஆயத்தமாக இருக்கிறான். பாருங்கள். All painted up in his deceit of big buildings and big denominations and paints of knowledge and theology. அவனது வஞ்சகத்தால் பெரிய கட்டிடங்கள், பெரிய ஸ்தாபனங்கள், அறிவாற்றல், வேதசாஸ்திர வர்ணம் பூசி, Smart and intellectual and educated, to deceive the whole world and become a god. That's what he's done. புத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் கல்வியறிவு கொண்டவனாகவும் முழு உலகத்தையும் வஞ்சித்து ஒரு தேவனாக மாறுகிறான். அதைத்தான் அவன் செய்திருக்கிறான். All heading up into the person of the Antichrist, which is already crowned the biker of God.
தேவனுடைய பிரதிகுரு என்று ஏற்கனவே முடிசூட்டப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் நபருக்குள் அனைவரும் செல்கிறார்கள். By his worldly loving scientific bride, all dressed up in pomp of intellectual religious education. அவனுடைய உலக பிரகாரமான அன்புள்ள விஞ்ஞானபூர்வமான மனவாட்டியின் மூலமாக அறிவாற்றல் உள்ள மார்க்க கல்வியினால் பகட்டாக உடையணிந்து கொண்டாள். She is made religious like him, and by his own interpretation of the Word of God, as it did Eve, and as his son Cain did. அவன் ஏவாளுக்கு செய்தது போல தேவனுடைய வார்த்தைக்கு அவனுடைய சொந்த வியாக்கியானத்தினால் அவள் அவனைப் போலவே மதவாதியாக ஆக்கப்பட்டாள். அவனுடைய குமாரன் காயின் செய்தது போலவே. Now you said, Satan's son. எப்பொழுது நீங்கள் சாத்தானுடைய குமாரனா என்றீர்கள்? Show me one place in the Bible that Cain was ever called Adam's son. The Bible said he was the son of that evil one, serpent seed. வேதத்தில் காயின் எப்போதாவது ஆதாமின் குமாரன் என்று அழைக்கப்பட்டான் என்பதை எனக்கு ஒரு இடத்தில் காண்பியுங்கள். அவன் சர்பத்தின் வித்து, அந்த பொல்லாங்கனின் குமாரன் என்று வேதம் கூறியுள்ளது. Oh, the cover's been took off now, brother. The pyramid has been opened as the Revelation showed. இல்லை சகோதரனே, எப்பொழுது மூடியானது கழற்றப்பட்டு விட்டது, கூர்நுனி கோபுரம் திறக்கப்பட்டு விட்டது என்று வெளிப்பாடு காண்பித்தது. Notice what he will do. His thought. He thought God dwelled in worldly beauty. He did that in heaven. அவன் என்ன செய்வான் என்பதை கவனியுங்கள். அவனுடைய சிந்தனைகள் தேவன் உலக பிரகாரமான அழகில் வாசம் செய்கிறார் என்று அவன் எண்ணினான். அவன் அதை பரலோகத்தில் செய்தான். Sin never began in the Garden of Eden. It began in heaven when Lucifer, the son of the morning, exalted himself in beauty and wanted a more beautiful kingdom than that of Michael. And he thought that God dwelt in beauty. பாவம் ஏதேன் தோட்டத்தில் ஒருபோதும் துவங்கவில்லை. அது பரலோகத்தில் துவங்கின போது அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி அழகில் தன்னை உயர்த்தி மிகாவேலின் ராஜ்யத்தை காட்டிலும் அழகான ராஜ்யத்தையே விரும்பினான். தேவன் அழகில் வாசம் செய்கிறார் என்று அவன் எண்ணினான். Notice Cain. He didn't want no blood sacrifice. He come down and offered the fruit or the fields of beauty upon his altar. காயீனை கவனியுங்கள். அவன் இரத்த பலியை விரும்பவில்லை. அவன் இறங்கி வந்து தன்னுடைய பலிபீடத்தின் மேல் பழங்களை அல்லது அழகு வாய்ந்த வயல்வெளியில் உள்ளவைகளை காணிக்கையாக செலுத்தினான். Very religious, done everything that just exactly like Abel done. Offered a sacrifice, fell down before God in worship, obedient in every way, but without the revelation of the Word. மிகவும் பக்தி உள்ளவனாய் ஒவ்வொரு காரியத்தையும் செய்தான். அதாவது சரியாக ஆபேல் செய்தது போலவே ஒரு பலியை செலுத்தி தேவனுக்கு முன்பாக விழுந்து வணங்கி ஒவ்வொரு வழியிலும் கீழ்ப்படிந்தான். ஆனால் வார்த்தையின் வெளிப்பாடு இல்லாமற் போயிற்று. And the Word was from the beginning, God's plan. But God revealed by revelation the very thing that He vindicated and punctuated that was right. ஆதியிலிருந்து வார்த்தையானது தேவனுடைய திட்டமாய் இருந்தது. ஆனால் தேவன் வெளிப்பாட்டின் மூலம் வெளிப்படுத்தின அதே காரியத்தை அவர் சரி என்று ரூபகாரப்படுத்தி உறுதிப்படுத்தினார். Not religion, not an altar, not belonging to church, not making a sacrifice, not being sincere, but by the revelation of the Word of God. God revealing to him what that it... மார்க்கத்தை அல்ல, ஒரு பீடத்தை அல்ல, சபையை சார்ந்திருக்கவில்லை, ஒரு பலியை செலுத்தவில்லை, உத்தமமாக இருக்கவில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையை வெளிப்பாட்டினால் அது என்னவென்று தேவன் நமக்கு வெளிப்படுத்தி. His mother did not take an apple that a snake gave her, but she had a sexual affair with the person of Satan. அவனுடைய தாய் அவளுக்கு ஒரு சர்ப்பம் கொடுத்த ஒரு ஆப்பிள் பழத்தை எடுக்கவில்லை. ஆனால் அவள் சாத்தானின் நபரோடு ஒரு பாலுணர்ச்சி உறவு கொண்டிருந்தாள். In the form of the beast, not a reptile, but the most smartest, subtlest of all the field. The image of man, the only thing that the seed would mix in. மிருகத்தின் ரூபத்தில் ஒரு ஊர்வன அல்ல, ஆனால் மிகவும் புத்திசாலித்தனமான சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் தந்திரமுள்ளதாயிருந்தது. மனிதனின் சாயலில் வித்து கலக்கும் ஒரே மிருகம்.
Now science is trying to find him and never will find him because every bone in his body's changed. But the Bible declares it to be so. எப்பொழுது விஞ்ஞானம் அவனை கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருக்கிறது, அவர்கள் அவனை ஒருபோதும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏனென்றால் அவனுடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு எலும்பும் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் அது அவண்ணமாகவே இருப்பதாக வேதம் அறிவிக்கிறது. Notice what this fellow will do now. This fellow, he will sit in the temple of God, that is the church, revealing himself to be God. இந்த நபர் இப்பொழுது என்ன செய்வான் என்பதை கவனியுங்கள். இந்த நபர் அவன் தேவனுடைய ஆலயத்தில் உட்காருவான், அதாவது சபை, தன்னை தேவன் என்று வெளிப்படுத்துவான். Now if you want to read that, that's 2 Thessalonians 2, 3 and 4 and Revelations 13, 4, 11 and 12, where spoke both prophets, both John and Paul, of what he would be in the last days. இப்பொழுது நீங்கள் அதை படிக்க விரும்பினால் அது தெசலோனிக்கேயர் 2, 3 மற்றும் 4 மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் 13, 4, 11 மற்றும் 12 கடைசி நாட்களில் அவன் என்னவா இருப்பான் என்பதை குறித்து யோவான், பவுல் ஆகிய இரு தீர்க்கதரிசிகளும் உரைத்தனர். Now, you read it because I've got wrote down here, but to save time now. இப்பொழுது நீங்கள் அதை படியுங்கள், ஏனென்றால் நான் இங்கு எழுதி வைத்துள்ளேன். ஆனால் நான் இப்பொழுது நேரத்தை மிச்சப்படுத்துகிறேன். The day we are living is called in the Bible the day of man. Man's day. This is not God's day. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நாள் வேதத்தில் மனிதனின் நாள் என்று அழைக்கப்படுகிறது. இது தேவனுடைய நாள் அல்ல. God is not the God of this earth. The Bible says he isn't. He's the God of heaven. But this is not God's day. தேவன் இந்த பூமியின் தேவன் அல்ல. அவர் அவ்வாறு இல்லை என்று வேதம் கூறுகிறது. அவர் பரலோகத்தின் தேவனாய் இருக்கிறார். ஆனால் இது தேவனுடைய நாள் அல்ல. This is choosing day. Either live for today and die. Choose God and live. And God is the Word. And the Word is the Word manifested for the hour and the day. இது தெரிந்து கொள்ளும் நாள். ஒன்று இன்றைக்காக வாழ்ந்து மறியுங்கள், அல்லது தேவனை தெரிந்து கொண்டு ஜீவியுங்கள். தேவன் வார்த்தையாயிருக்கிறார். அந்த வார்த்தை அந்த நாழிகைக்காக வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாயிருக்கிறது. Notice the day of man. If you want to put that down, let's go to read. But 1 Corinthians 5, 1, 5. 1 Corinthians 4, 1, 5. Pardon me. கவனியுங்கள், மனுஷனுடைய நாள். நீங்கள் அதை குறித்துக் கொள்ள விரும்பினால் நான் அதை படிக்கப் போகிறேன். ஆனால் முதலாம் கொரிந்தியர் 5, 1 முதல் 5, முதலாம் கொரிந்தியர் 4, 1 முதல் 5 என மன்னிக்கவும். 1 Corinthians 4, 1 and 5 is Paul speaking of being judged by man in man's day. 1 கொரிந்தியர் 4, 1 மற்றும் 5 மனிதனுடைய நாளில் மனிதனால் நியாயந்தீர்க்கப்படுவதை குறித்து பவுல் பேசிக் கொண்டிருந்தான். The day, what do you call it the man's day for, you would say? It's the day that the works by the knowledge of man is glorified. அந்த நாளை நீங்கள் அதை மனிதனுடைய நாள் என்று ஏன் அழைக்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். அது மனிதனுடைய அறிவினால் கிரியைகள் மகிமைப்படும் நாளாய் உள்ளது. Look what all the brag of the communists. Somebody trying to get somebody to the moon. God's trying to get somebody to heaven. But look how they're spending millions and billions and trillions of dollars in a wasted effort. என்னவென்று பாருங்கள், கம்யூனிஸ்டுகளின் எல்லா தற்பெருமைகளினால் யாரோ ஒருவரை சந்திரனுக்கு கொண்டு செல்ல முயற்சிக்கின்றனர். தேவன் யாரோ ஒருவரை பரலோகத்திற்கு கொண்டு செல்ல முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். பார்த்தீர்களா? ஆனால் அவர்கள் வீணான முயற்சியில் கோடிக்கணக்கான டாலர்களை எப்படி செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். When they get there, they ain't going to find nothing. What's the matter with them? அவர்கள் அங்கு செல்லும் போது அவர்கள் ஒன்றையும் கண்டுபிடிக்கப் போவதில்லை. அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? I don't care about the moon. I want to pass the moon so fast I won't even see it. Just keep going higher. எனக்கு சந்திரனை குறித்து கவலை இல்லை. நான் சந்திரனை மிக வேகமாக கடந்து செல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து உயிரை செல்ல வேண்டும். I want to pass the Milky White Way. Go on. Just keep going. Yes. நான் பால்வெளி மண்டலத்தை கடந்தும் மேலே மேலே போக விரும்புகிறேன். தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஆம். And the world today is dedicating themselves to the knowledge which came by Satan, and man's day is glorified not by the Word of God,
but by the knowledge that he has. இன்றைக்கு உலகம் சாத்தானினால் வந்த அறிவுக்கென்று தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறது. மனிதனுடைய நாள் தேவனுடைய வார்த்தையினால் அல்ல, ஆனால் அவன் பெற்றுள்ள அறிவினால் மகிமைப்படுத்தப்படுகிறது. Now think, let that soak in, and when you play this tape back on this point, you're stop for a while and think. எப்பொழுது சிந்தித்து பாருங்கள், அது ஆழமாக பதியட்டும். நீங்கள் இந்த ஒளிநடாவை இங்கே இந்த இடத்தில் கேட்கும்போது சற்று நிறுத்தி சிந்தித்து பாருங்கள். His works are exalted above God's word and manifested works. The wisdom of Satan, which he gave to Eve at the beginning. Now listen, don't miss this. அவருடைய கிரியைகள் தேவனுடைய வார்த்தைக்கும் வெளிப்படுத்தப்பட்ட கிரியைகளுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டுள்ளன. சாத்தானின் ஞானத்தை ஆதியிலே ஏவாளுக்கு கொடுத்தான். இப்பொழுது கவனியுங்கள், இதை தவறவிடாதீர்கள். The wisdom of Satan is exalted to the throne of worship in man above the vindicated word of God for the hour. சாத்தானின் அறிவு கூர்மை மனிதனுக்குள் இந்த நேரத்துக்கான ரூபகாரப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக ஆராதனையின் சிங்காசனத்திற்கு உயர்த்தப்பட்டுள்ளது. Our churches proves that by their seminaries, schools of learning that's learned more than God's word knows about it, they think. நம்முடைய சபைகள், தங்களுடைய வேதபாட கருத்தரங்கள், கல்வி பள்ளிகள், அவர்கள் அதை குறித்து தேவனுடைய வார்த்தை அறிந்திருப்பதை காட்டிலும் அதிகமாக கற்றுக்கொண்டதாக அவர்கள் நினைக்கிறார்கள். And there, Dr. so and so and teacher so and professor so has exalted their own knowledge. அங்கே வேத பண்டிதர் இன்னார் இன்னார், ஆசிரியர் இன்னார் இன்னார், பேராசிரியர் இன்னார் இன்னார் ஆகியோர் தங்களுடைய சொந்த அறிவை உயர்த்தியுள்ளனர். So called from Satan truth above the vindicated promise of God made clear right before him. And man fall for it. See? தேவனுடைய ரூபகாரப்படுத்தப்பட்ட வாக்குதத்திற்கு மேலாக சாத்தானிடமிருந்து வந்த சத்தியம் என்று அழைக்கப்படுதல் அவர்களுக்கு முன்பாக தெளிவாக்கப்பட்டது. மனிதன் அதற்காக விழுகிறான். பார்த்தீர்களா? His scientific achievements trying to prove God's word wrong. Just think of that. அவனுடைய விஞ்ஞான சாதனைகள் தேவனுடைய வார்த்தை தவறென்று நிரூபிக்க முயற்சிக்கிறது. அதை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். That is the man's theology, explains God's word to the people and makes it of no effect again. அவனுடைய அது மனிதனுடைய வேத சாஸ்திரம் தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு விளக்கி கூறி அதை மீண்டும் உபயோகமற்றதாக்கி. Like he had it in the denominational age when Jesus appeared on the earth. Jesus said, "You hypocrites." இயேசுவானவர் பூமியின் மேல் தோன்றின போது ஸ்தாபனங்களின் காலத்தில் இருந்ததை போன்றே உள்ளது. இயேசு, மாயக்காரரே, you by your tradition, that's their interpretation, has took the word of God and made it of no effect to the people. நீங்கள் உங்களுடைய பாரம்பரியத்தினாலே, அது அவர்களுடைய வியாக்கியானம், தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை ஜனங்களுக்கு அவமாக்கினீர்கள் என்றார். And that's the same thing they've done today. It doesn't have the effect. இன்றைக்கும் அதே காரியத்தை தான் அவர்கள் செய்திருக்கின்றனர். அது பலனை தருவதில்லை. Notice, the people exalt him above all that's called God. Don't 2 Thessalonians say they would do it? கவனியுங்கள், அவர்கள் ஜனங்கள் தேவனிடப்படுகின்ற எல்லாவற்றுக்கும் மேலாக அவனை உயர்த்துகிறார்கள். அவர்கள் அதை செய்வார்கள் என்று 2 தெசலோனிக்கேயர் கூறவில்லையா? And the authority of a denominational church, the people believing that denomination more than they believe God. ஒரு ஸ்தாபன சபையின் அதிகாரம் ஜனங்கள் தேவனை விசுவாசிப்பதை காட்டிலும் அந்த ஸ்தாபனத்தையே அதிகமாக விசுவாசிக்கின்றனர். And God is the word. They'll believe their denominational creed above the word, which exalts him above all that's called God. And there's only one God, and that's the word. தேவன் வார்த்தையாய் இருக்கிறார்.
அவர்கள் தங்களுடைய ஸ்தாபன கோட்பாடுகளை வார்த்தைக்கு மேலாக விசுவாசிப்பார்கள். அது தேவன் எனப்பட்ட எல்லாவற்றுக்கும் மேலாக அவனை உயர்த்துகிறது. ஒரே ஒரு தேவன் மாத்திரமே அது வார்த்தையாய் உள்ளது. All that's called God. So he, as God, sets in the church of the God, proving that he is God because he's got the people worshiping him. God is the Word. தேவன் என்று அழைக்கப்படுகின்ற எல்லாவற்றுக்கும் மேலாக, எனவே அவன் தேவனுடைய சபையில் அமர்ந்து அவன் தேவனாய் இருக்கிறான் என்பதை நிரூபிக்கிறான். ஏனென்றால் அவனை தொழுது கொள்ளுகிற ஜனங்களை அவன் உடையவனாய் இருக்கிறான். தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். And he exalts himself above all that's called God, and there's only one God, and that God is the Word. Okay? And all that's called God is the God of this age has exalted himself above the true vindicated Word of God. தேவன் என்று அழைக்கப்படுகின்ற எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் தன்னை உயர்த்துகிறான். ஒரே ஒரு தேவன் மாத்திரமே உண்டு. அந்த தேவனே வார்த்தையாய் இருக்கிறார். பார்த்தீர்களா? தேவன் என்று அழைக்கப்படுகின்ற எல்லாவற்றுக்கும் மேலாக எக்காலத்து தேவன் தன்னை உண்மையாக ரோபகாரப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக உயர்த்தி இருக்கிறார். That's St. John 1. See? Above all is called God, so that he as God sits in the temple of God with authority. அது பரிசுத்த யோவான் 1. புரிகின்றதா? தேவன் என்று அழைக்கப்படுகின்ற எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ஆலயத்தில் அமரத்தக்கதாக அதிகாரம் கொண்டவன். Look, and he is praised for it. Oh, let the people of God see that deception. பாருங்கள், அவன் அதற்காக புகழப்படுகிறான். ஓ தேவரே, ஜனங்கள் அந்த வஞ்சனையை காணட்டும். He is praised for it and solemnly believed by the people of this evil age. Now, do you see the God and his servants of this evil age? அவன் அதற்காக புகழப்படுகிறான். இந்த பொல்லாத காலத்தின் ஜனங்களால் பயபக்தியுடன் விசுவாசிக்கப்படுகிறான். எப்பொழுது இந்த பொல்லாத காலத்தின் தேவனையும் அவனுடைய ஊழியக்காரர்களையும் நீங்கள் காண்கிறீர்களா? Let's watch it be manifested. He says he is making a better world for them to live in by his knowledge, apart from the never failing Word of God. இப்பொழுது அது வெளிப்படுவதை நாம் கவனிப்போம். அவன் ஒருபோதும் தவறாத தேவனுடைய வார்த்தையிலிருந்து விலகி இருந்து தன்னுடைய அறிவினால் அவர்கள் வாழ்வதற்காக ஒரு மேலான உலகத்தை உருவாக்கி கொண்டிருப்பதாக கூறுகிறான். But by his coming together in denominations and creeds and intellectual and scientific and so forth, he is making a better world for man to live in and ignoring the promise of God. ஆனால் ஸ்தாபனங்கள், கோட்பாடுகள், அறிவாற்றல், விஞ்ஞானம் போன்றவற்றின் மூலம் அவன் மனிதன் வாழ்வதற்கு ஒரு மேலான உலகத்தை உண்டு பண்ணுகிறான். தேவனுடைய வாக்குத்தத்தை புறக்கணிக்கிறான். That the only time the world will be fit to live in is in the millennium. You know, in my opinion, he's made a better world to sin in instead of live in. 1000 வருட அரசாட்சியில் தான் உலகம் வாழ தகுதியுடையதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், என்னுடைய கருத்து, அவன் வாழ்வதற்கு பதிலாக பாவம் செய்ய ஒரு மேலான உலகத்தை உண்டாக்கினான். Notice, did he do it? He legalized sin. He legalized whiskey drinking, cigarette smoking. கவனியுங்கள், அவன் அதை செய்தானா? அவன் பாவத்தை சட்டப்பூர்வமாக்கினான். அவன் விஸ்கி குடிப்பதையும் சிகரெட் புகைப்பதையும் சட்டப்பூர்வமாக்கினான். And then the church is legalized that a woman could be a member of the church with short hair. Now, may you stop just a minute. மேலும் சபைகளில் குட்டை முடிகொண்ட ஒரு பெண் சபையில் அங்கத்தினர் ஆகலாம் என்று சட்டப்பூர்வமாக்கப்பட்டுள்ளது. எப்பொழுது நீங்கள் ஒரு நிமிடம் நிறுத்தலாம். She can wear shorts, wear paints, and still belong to his religious group, which is absolutely contrary to the Word of God. He says it's all right. See his knowledge? அவள் குட்டைக்கால் சட்டைகளை அணியலாம், வர்ணங்களை பூசலாம், இன்னமும் அவனுடைய மதக்குழுவை சார்ந்தவள். அது தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் முரணாய் உள்ளது. அது சரி என்று அவன் கூறுகிறான். அவனுடைய அறிவை பார்த்தீர்களா? What's that got to do with the woman? Just the same as taking the forbidden fruit or not the forbidden fruit. That's what it is. God said not to do it. But he does it. அதற்கும் ஒரு பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? விலக்கப்பட்ட கனியை புசிப்பதும் அல்லது விலக்கப்பட்ட கனியை புசியாமல் இருப்பதும் ஒரே மாதிரியாகும். அதுதான் அது.
தேவன் அதை செய்யக்கூடாது என்று கூறினார், ஆனால் அவன் அதை செய்கிறான். And she believes him. And she loves him for it. She hates God. Her own actions prove she does. அவள் அவனை விசுவாசிக்கிறாள். அதற்காக அவள் அவனை நேசிக்கிறாள். அவள் தேவனை வெறுக்கிறாள். அவளுடைய சொந்த செய்கைகளே அவள் அதை செய்கிறதை நிரூபிக்கின்றன. She says she loves him, but she loves Satan. She worships a god of fashion, the god of the world, the Hollywood goddesses. அவள் அவரை நேசிக்கிறாள் என்று கூறுகிறாள். ஆனால் அவள் சாத்தானை நேசிக்கிறாள். அவள் நாகரிகத்தின் தேவனை, உலகத்தின் தேவனை, ஹாலிவுட் தேவதைகளை வழிபடுகிறாள். She loves him, but she hates the true word of God, which is the only true God there is. அவள் அவனை நேசிக்கிறாள். ஆனால் அவள் உண்மையான தேவனுடைய வார்த்தையை வெறுக்கிறாள். அதுவே அங்கே உள்ள ஒரே உண்மையான தேவனாயிருக்கிறது. Legalizes it. In the churches, there's no harm. Our women can do this, that, or the other. But in the presence of the living God, she's not even permitted to come unless she's repentant. சபைகளில் அதை சட்டப்பூர்வமாக்கி எந்த தீங்கும் இல்லை, எங்களுடைய ஸ்திரீகளால் இதை அதை அல்லது மற்றதை செய்ய முடியும் என்கின்றனர். ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய பிரசனத்தில் அவள் மனம் திரும்பாவிட்டால் அவள் வருவதற்கு கூட அனுமதிக்கப்படவில்லை. Sees